வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற செடி வந்து எல்லா பகுதியிலையும் அடர்ந்து கூட்டமாக புதார் மாரி வளரக்கூடிய ஒரு மூலிகை இனம். இது பெயர் பார்த்திங்கன்னா சீமை அகத்தி. ஏன் இதுக்கு சீமை அகத்தி பேர் வந்துச்சுன்னா, இதை பாருங்கள், இந்த இலையை பாருங்கள். இந்த இலை சீமை அகத்தி சொன்னாங்க. இதுமாரி நீல வடிவத்துலேயும் நல்லா இது வட்டமான நீல வடிவத்துலேயும் வளரக்கூடிய ஒரு மூலிகை. இது பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இதுமாரி கொத்தாக வளரும், அடுக்காக பார்த்திங்கன்னா. இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு. அதுமாரி இது முழுமையும் பார்த்திங்கன்னா ஒரு கிளையில் எத்தனை மஞ்சள் பூ இருக்கும் பாருங்கள். அப்புறம் இது கூட்டமாக வளர்கிறதுக்கு இது ஒரு சான்று. இங்கே பாருங்கள், இது புதார் மாரி வளரக்கூடியது. இதோட காயை பார்த்திங்கன்னா இதுதான் இதோடைய பிஞ்சி காய். இது முத்தலாகுனா இதுமாரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ முத்தலாகுது பாருங்கள். இப்போ இதை பிச்சுன்னா இதில் நிறைய விதை இருக்கும். இந்த விதையை எடுத்திங்கன்னா இதை பாருங்கள், சின்னதாக விதை இருக்கும். இதை நம்ம தூவி விட்டாலே பரவக்கூடும். விதை இருக்கும், டைமண்ட் வடிவத்தில் இந்த விதை இருக்கும். இந்த விதையை நம்ம தூவி விட்டாலே எல்லா பகுதியிலையும் வளரும். சரி, இது என்ன பயன்படுத்துனா பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த சீமை அகத்திக்கு ஒன்றுன்னு பெயர் வண்டு கொல்லி சொல்லுவாங்க. கிராம பகுதியில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, வண்டு ஏதாச்சும் அடிச்சிருச்சு, அந்த அடிப்பட்ட இலையை பிச்சு இந்த இலையை நல்லா கசக்குனா இல்லை கல்லில் வச்சு அப்படியே தேய்ச்சி இடிச்சுன்னா சாறு வரும். அந்த சாரை வண்டு கடித்த இடத்துல இந்த சாரை வைப்பாங்க. சரி, இது என்னென்ன பயன்படுத்தினா 3 விதமாக இதை பயன்படுத்தலாம். படர் தாமரையை குறைக்குது, காய்ச்சலை குறைக்குது, அப்புறம் வாந்தியை குறைக்குது. எப்படி படர் தாமரையை குறைக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இலையை நல்லா அரைக்கணும், லேசாக தண்ணி ஊற்றி. அப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயை குழைக்கணும். குழைச்சி இந்த படர் தாமரை இருக்க இடத்துல போட்டு நல்லா தடவுனா நீங்கள் அந்த படர் தாமரை போயிடும். அடுத்தது காய்ச்சலை குறைக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, சீந்தில் கொடி இடித்து அதில் இருக்கிற சாரியும், அப்புறம் சீரக அரிசி, சுக்கு, பரங்கி சக்கை, திப்பிலி, அப்புறம் ஏலை அரிசி, இவை நல்லா தேனில் கலந்து இந்த சீந்தில் கொடியையும் இடித்து நல்லா தேனில் குறைஞ்சி நீங்கள் குடித்து வந்தோன்னா காய்ச்சலை குறைக்குது. அப்புறம் இது காடியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் இதை காடியாக பயன்படுத்தி புதினா கீரை சாறு எடுத்துக்கணும். தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கின்னு இந்த சீமை காடியில் விட்டு கலக்கி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சினா பதமாகும். அந்த பதம் வந்தோடனே அந்த எடுத்து ஒரு கரண்டி இல்லைனா 2 கரண்டி நம்ம சாப்பிட்டோன்னா வாந்தி குறையும். இப்படி இது ஒரு 6 அடி உயரத்தில் வளரும். இங்கே ஒரு 6 அடி மேலே ஒரு 8 அடி உயரம் கூட வளருது. இது பார்த்திங்கன்னா சின்ன செடியாகும். சின்ன கொழுந்து இதுமாரி இருக்கும். இது சின்ன கொழுந்து, இது சின்ன செடி, இதுலேயே பூக்க ஆரம்பிச்சிடும். இது பேர் சீமை அகத்தி, ஒரு அற்புதமான மூலிகை இனத்தை சேர்ந்தது.